தாவைக்கால மொத்தம் 28 அணிகள் பார்த்தோம். அதுல திருநர் அணி அப்படின்ற அணியை சொல்லும்போது நிறைய பேர் பாராட்டி சொன்னாங்க, பரவாயில்ல நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆனா அந்த இடம் தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். 9வது இடத்துல வைக்கும்போது ஒருத்தங்க கொந்தளிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. டார் ஜோக்கா யூஸ் பண்றீங்க, 9ன்னு சொல்றீங்க, அதெல்லாம் நீங்க அதோட நிப்பாட்டிங்க விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி திருநங்கைகளுக்காக ஒரு சார்பு அணியை உருவாக்குனது அப்படிங்கிறது உண்மையிலே இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சிகள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திருநங்கைகளும் நம்முடைய சமூகத்தில் ஒரு அங்கம், அது நமது அரசியல் கட்சியிலும் அவங்க ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்னு விஜய் நினைத்து தான் இப்படி ஒரு அணியை அவர் உருவாக்க தலைப்பட்டிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் அந்த பட்டியலிடப்பட்டதில் பார்த்தீங்கன்னா அந்த 9வது இடத்தில் அவர்களை பட்டியலிட்டது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திட்டமிட்டு அப்படி ஒரு இடத்துல வந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க மேலே ஒரு அன்பும் அக்கறையும் கரிசனமும் இருந்தால் தான் அவர்களுக்குன்னு ஒரு அணியை நம்ம உருவாக்கணும்னு விஜய் நினச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு 9வது இடத்துல போய் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள நக்கல் அடிக்கணும், அவங்கள கிண்டல் பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக விஜய் நினச்சிருக்க மாட்டார்.